அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 3ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 6ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார். சரிங்களா? வர அக்டோபர் மாதம், இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 18 ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 நாட்கள், அக்டோபர் 14லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். இந்த 48 நாட்களில் குரு அதிசாரமாக போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். துலாம் ராசி, உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஆகாத கிரகம், 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் குருக்கு ஆகாது, குருக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. சரிங்களா? ஒரு எனிமி பிளானட், ஒரு எதிர்ப்புக்குண்டான ஒரு எதிரி கிரகம்னே சொல்லலாம். இப்போ அவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சரிங்களா? இது உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு உச்ச நிலையில் வரனால இது என்னென்ன மாற்றத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்துடும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால சில வேலை விஷயமும் உங்களுக்கு தொழில் விஷயம், சில கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு கூட, சில பாதகத்தில் இருக்கவங்களுக்கு கூட சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிவிடும். உங்களுக்கு இப்போ என்ன அமைப்புன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். கடகராசியில் உச்சம் பெறனால இந்த குரு நிச்சயமாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாருங்க உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்தையே குரு பார்க்குறாரு உங்களுக்கு. சரிங்களா? வேலை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துரும். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்துட்டாலே வேலை இல்லாமல் இருக்கவங்க, கஷ்டப்பட்டு இருக்கவங்க, சுத்தமாக வேலை இல்லைங்க சார், எங்களுக்கு சம்பளமே இல்லை, என்ன பண்ணுறேனே தெரியல, மாதம் வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது, இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு சந்திச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றமாக நிச்சயமாக அந்த குரு பயிற்சி, நிச்சயமாக அதிசார குரு பயிற்சி கொடுக்க தான் போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா குரு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையே குரு பார்க்குறாரு, சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையா. அப்போ வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். சரிங்களா? நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கூட கிடச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே நல்ல ஒரு கௌரவமான வேலை, இல்லை நல்ல கௌரவமான வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஆனால் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்க்குறதுனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்க்கறதுனால நோய் உங்களுக்கு இருக்குங்க உடம்புல. சரிங்களா? ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. இப்போ பாவகிரகம் ஒட்டுமொத்த பாவகிரகத்தோட தாக்கம் 6ஆம் இடத்துல இருந்தால் தான் கடுமையான நோய் தாக்கம் இருக்கும். ஆனால் சுபகிரகத்தோட இது 6ஆம் இடத்து மேலே இருந்துச்சுன்னா நோய் கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அது 6ஆம் அதிபதி அவரேங்கிறனால உடம்புல வியாதி இருக்குது, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர், நல்ல மருத்துவம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுற மாதிரி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வியாதி கண்ட்ரோலில் இருக்கும் உங்களுக்கு, கவலையப்படாதீங்க. சரிங்களா? 6ஆம் இடத்தை குரு பார்க்கறனால, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறனால ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த விஷயத்தில் பார்த்துங்க, தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க, பெரிய அளவுக்கு தொந்தரவு இதெல்லாம் உங்களுக்கு வராது, பயப்பட வேண்டாம் நீங்கள். சரிங்களா? குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடங்கிறது பணத்தை குறிக்கிற இடம், குடும்பத்தை குறிக்கிற இடம், தனம் குறிக்கிற இடம், குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போது 10ஆம் இடத்துல இருக்க குரு 2ஆம் இடத்தை பார்க்கறனால வருமானம் வரப்போகுது, பணம் தேடி வரப்போகுது, குடும்பத்தை அமைச்சுக்க போகிறீங்க. திருமண வாழ்க்கை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை கைகூடி வரும், நல்ல வரன் தேடி வரும். பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு மூலமாக பணப்பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்க போகிறீங்க. இந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்து மேலே விழுகிறனால காமிக்கிறனால கவலையப்படாதீங்க, பணப்பிரச்சனை இருக்காது, எப்படி சமாளிக்கிற மாதிரி தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்து குரு பார்த்தாலே எப்படியோ பணம் வரும், எந்த ரூபத்து மூலம் எப்படியோ உங்களுக்கு பணம் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? கவலையப்பட வேண்டாம். குரு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை உங்களுக்கு குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார், மகர ராசி பார்ப்பார் குரு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும்? வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்கும். வாகனம் வாங்குவீங்க, இதுவும் நடக்கும் உங்களுக்கு. அம்மாவோட சொத்து கிடைக்குதுங்களா, பூர்வீக சொத்து, ஏதோ ஒரு சொத்து, தாயாரோட சொத்து உங்களுக்கு கைக்கூடி வரும் இந்த காலகட்டங்களில். அம்மாவோட ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாகவே 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு.
சுகஸ்தானத்தை குரு பார்த்தா ஓரளவு கொஞ்சம் நிம்மதி இருக்கும் உங்களுக்கு. வாகனம் குறிக்கிற இடம் 4ஆம் இடம் தான். 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, மனசுக்கு பிடிச்ச வாகனம் வாங்குறது, இதெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்த குரு பார்க்கறதுனால எதிர்பார்த்த வாகனம், அது புது வாகனமாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாகனமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், கையில் பணம் இல்லை, இப்போ கடன் வாங்கி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது கடன், 4ஆம் இடங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சொத்து, இதெல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அப்போ கடன் வாங்கி ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கைக்கூடி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, பயன்படுத்திக்கிங்க. அதேமாதிரி குரு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி பலிதமாக போகுதுன்னு காமிக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டங்களில் குரு உச்சமாக இருக்கிறனால ஒரு தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சு வேணும், ஒரு மாற்றம் வேணும், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், பழைய தொழில் விட்டு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை தொழிலை பெருசுப்படுத்த போகிறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக. இந்த 10ல் இருக்க குரு உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய இந்த குரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. எதிர்பார்த்த வேலையும் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும். தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கவலையப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்குறீங்களோ அதை எப்படி நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும். உங்களுக்கு இந்த 48 நாட்கள் திடீர் சில மாற்றங்கள், திடீர் சில அதிசய மாற்றங்கள், சில விபரீத ஒரு மாற்றம் நடக்கும்னே சொல்லிடலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு. சரிங்களா, பணம் வருங்க, கவலைப்படாதீங்க. ஒரு சில சேஞ்சஸ் நடக்க போகுது. அக்டோபர் 18க்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் வாழ்க்கையில் இந்த 48 நாட்களுக்குள்ளே அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்த்துட்டாருன்னா நோயை வளர்க்குறாருன்னு அர்த்தம். சரிங்களா, நோயை வளர்க்குறாருன்னு அர்த்தம். வம்பு வழக்கு பிரச்சனைலாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்காமல் இருந்துருங்க. அதேமாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் கூட அது கண்ட்ரோலில் தான் இருக்கும். அளவுக்கு மீறி தேவையில்லாத இதெல்லாம் உடம்புல பெரிய ஹெல்த் பிரச்சனை, உடம்பு போட்டு பாடாப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் வரவே வராது. பயப்பட வேண்டாம். சரிங்களா, ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.